ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் பாவம். ஸோ சந்திரன் உச்சம் வரக்கூடிய ராசி, சுக்கிரன் அதிபதி. பொதுவா ரிஷபத்துல பிறக்கவங்கள பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே ஒரு மாதிரி கரெக்டா தெரியும், இவங்கதான் ரிஷபம் தான்ப்பா அப்படின்னு. ரொம்ப அழகா இருக்கும், அவங்களுடைய கண்ணு ரொம்ப அழகா பேசும். பார்க்கும் போதே அந்த வைப் இருக்கணுவாங்க இல்லையா, ரொம்ப ரொமான்டிக். எப்பயுமே பாக்குறதுக்கு அந்த ஈர்ப்பு நிலை எல்லாருக்கிட்டே அது இயல்பா பழகவே முடியாது. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், ஆளா இருக்கட்டும், பாக்குறதுக்கே தோணும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க கூட பேசினா இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தோணும். ரொம்ப ஈர்க்க, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சொல்லுவாங்க இல்லையா, உயிர்ப்பு நிலையில இருக்கு அப்படின்வாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை தான். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இவங்களை பார்த்து ஒரு ஸ்டைல்லாம் பார்த்துக்கலாம். இந்த ட்ரெஸ் எங்க வாங்கணும், எப்படி போடணும், இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் அழகா வேர் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா அந்த புது புது டிசைன்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்றவங்க யாருன்னா இவங்களா தான் இருக்கும். ரிஷபத்துல பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். ஸோ அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, பெர்ஃப்யூம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நிறைய பூ வச்சுக்க பிடிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டுல வந்து ஒரு ப்ரெசென்டபிள் எப்பயுமே வந்து ரொம்ப பெர்ஃப்யூம்ஸ் அந்த ஸ்மெல் இருந்துட்டே இருக்கும். ஒண்ணு ஊதுபத்தியாவது பொருத்தி வச்சுட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரொம்ப பெர்ஃப்யூம்ஸோட கனெக்டடா இருக்கக்கூடிய நறுமணங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு.